இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய வார்த்தை வழிபாடு வழியாக அருமையான ஒரு சிந்தனைய நற்செய்தி சொல்லி தருதுங்க. என்ன தெரியுங்களா? பேசுப்பா, வெட்டு 1 துண்டு 2. பேசு, வெட்டு 1 துண்டு 2. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. பொய் ஆணையிடாதீர்கள் என்று அற்புதமான வாழ்க்கையின் நெறிமுறைகளை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லித்தர விரும்புகிறது. வார்த்தையோடு கடந்து சென்று சிந்திக்கலாம் வாங்க. வெட்டு 1 துண்டு 2. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, மனித வாழ்க்கை என்பது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது, நம்பகத்தன்மையை அடித்தளமாக கொண்டது. ஒரு மனிதன் நாணயமானவர், நம்பிக்கைக்குரியவர், விசுவாசமாய் இருப்பவர் என்று பிற மனிதர்களுக்கும் சமுதாயத்திற்கும் நிரூபிப்பது அந்த மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கை தரத்தை பொறுத்தே அமைகிறது. வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிற ஒரு மனிதன் சமுதாயத்தில் உயர்வாக கருதப்படுவானாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் அவசியம் என்று எதை கேட்டாலும் சமுதாயம் அதை நம்பி அவனுக்கு அதை தர மறுக்காது. இதுதான் உலகத்தின் நீதி, யதார்த்த உண்மையும் கூட. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் பின்னணியில் இதை சற்று சிந்தித்து பார்க்க நம்மை ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். வார்த்தையின் அடிப்படையில் இயேசு ஆணையிடவே வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார். பொதுவாக ஆணையிடும் மனிதர்கள் யார்? தாங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று மற்றவருக்கு உணர்த்த நினைப்பவர்கள் தான் ஆணையிடுகிறார்கள். சத்தியம் செய்வார்கள். ஒரு முறை ஏமாற்றிவிட்டு திருந்தியவர்கள் மறுமுறை உதவியை பிறரிடம் நாடும்போது ஆணையிட முனைவார்கள். நம்பகத்தன்மையை இழந்தவர்களுக்குத்தான் ஆணையிடுவது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களின் ஒருவராக நாம் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அறிவுரையாக நெறிமுறைகளை இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிறார். நமது நம்பகத்தன்மை என்பது நமது வார்த்தையில், சொல்லில், வாக்கில் வெளிப்பட வேண்டும். சொல்வது ஒன்றுமாக செய்வது இன்னொன்றுமாக இருக்கிற போது நாம் நம்பகத்தன்மை இழந்தவர்களாகவே பிறர் கண்களுக்கு தென்படுவோம். தான் சொல்லுவாங்க இல்லையா, இரட்டை நாக்கு உடையவர்கள் தங்களை சாமர்த்தியசாலிகள் என்று கருதுகிறார்கள். ஆனால் அவர்கள் சமுதாயத்தில் நம்பகத்தன்மை இழந்தவர்கள். வெட்டு 1 துண்டு 2 என்பது போல் நம் வாக்கு இருக்க வேண்டும். ஆகவே தான் நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது என்று மத்தேயு 5:37 ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். எது தவறினாலும் சொல் தவறக்கூடாது என்று சொல்லுவார்கள் நமது முன்னோர்கள். செயல் வடிவம் கொடுப்பதற்கு முன்னதாகவே சொல்லிலேயே ஒருவரின் நம்பகத்தன்மை விளக்கும் அளவுக்கு அவரின் தன்மை அமைவதே தலைச்சிறந்த குணமும் பண்பும் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அப்படிப்பட்டவராக ஒரு மனிதர் பலர் கண்களுக்கு தருகிறார் என்றால் அது ஏதோ ஒரு நாளில் தன்னையே பற்றி கட்டியமைத்த பார்வை அல்ல. மாறாக அதற்கு பின்னால் அவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லிலும் பலர் தொடர்ச்சியாக நம்பகத்தன்மை உடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது என்று பொருள். அப்படிப்பட்ட நம்பகத்தன்மையை சமுதாயத்தில் வளர்த்து கொண்டு மனிதர்களாக வாழவே இயேசு அழைக்கிறார். அறிந்து செயல்படுங்க. வெட்டு 1 துண்டு 2 பேசுங்க. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் என்ன? பொய் பேசி பொய் ஆணையிட்டு என்னத்தங்க சாதிக்க போறோம்? எனவே பேச்சில் தெளிவு இருந்தால், நம்பகத்தன்மை இருந்தால் அனைத்தையும் இறைவன் நமக்கு அருள்வார் என்பதை வார்த்தை உணர்த்துகிறது. அறிந்து செயல்படுவோம், ஆசீர் என்றென்று நம்மை பின்தொடரும். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இன்றைய வார்த்தை வழிபாடு வழியாக நம்பகத்தன்மையை எங்கள் வாழ்க்கையில் கற்றுத்தர பேசு, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்ற உணர்வை நீ தந்திருக்கிறீர். அதை உணர்ந்து செயல்பட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.